தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு சரவண பெருமாள் இணைஞ்சிருக்கிறார். ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் மட்டும் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நாடாளுமன்றத்தில் வந்து சமாஜ்வாதி எம்பி சௌத்ரி பார்த்தீங்க அப்படின்னா சபாநாயகர் ஓம் பிர்லாக்கு வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. செங்கோலுக்கு பதிலாக அரசியல் சாசனத்தை நிறுவலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து நிராகரிச்சுக்கிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நான் 2 தடவை வந்து எலெக்ஷனில் நின்றுருக்கேன். என்னோட தேர்தல் அறிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வெற்றி, மக்களை வந்து வெற்றியடை செய்யணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மக்கள் எப்படி நலமாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் நம்ம படிச்சிருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் புக்கிலலாம் ராஜாக்கள் வந்து எப்படி ஆட்சி செஞ்சாங்க. அதாவது அவங்க வந்து செங்கோல்னு வச்சுருப்பாங்க. செங்கோல்னால் அதனுடைய ஒரு சிம்பிள், ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான் எல்லாமே. ஒரு அடையாள சின்னம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த காலத்து ராஜாங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மக்களோட நலனை வந்து தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றர் படை இருக்கும், இல்லைன்னா ராஜாவே வந்து நேரடியாக போவார். அவர் தான் ராஜான்னு தெரியாமே வந்து மாறு வேடத்தில் போவாங்க. இது பல ராஜாக்களோட கதைகளை வந்து நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். அவர்கள் வந்து செங்கோல் வைத்து ஆட்சி செய்ததாக நம்ம சொல்கிறோம். செங்கோல் என்றது நம்ம வந்து செம்மையாக ஆட்சிப்படுத்துதல் அப்படின்னு தான் குறிப்புகள் இருக்குது. நம்ம ஆட்சியை வந்து அவங்க வந்து செம்பட செய்தல், செம்மையாக செய்தல் அப்படின்னு இப்போ எல்லா மக்களுக்கும் இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புரியணுன்னா, செம்மையாக ஆட்சி செய்தல் நம்ம இப்போ லோக்கலாக சொல்கிறாங்க. செம்மையாக இருக்குது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அப்படின்றதுனா நம்ம மிருதுவாக ஒரு திடமாக இருக்குது, திடமான ஆட்சி, செம்மைப்படுத்துதல் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் செங்கோல், அதாவது ஒரு நடுநிலைமையாக அரசாட்சி புரிய வேண்டும்ன்றது தான். அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் இருந்தாலும் வந்து பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் இருந்தாங்க. உதாரணத்துக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா, ராமாயணத்திலே வந்து சீதா பிராட்டியார் வந்து அசோகவனத்திலிருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து லங்கையிலிருந்து அயோத்திக்கு வந்த பிற்பாடு நிறைய பேர் சொல்லுவாங்க, ராமர் வந்து சீதையை வந்து பரிசோதித்தார், அவங்க வந்து கற்புக்கரசியாக இல்லையா அப்படின்றத வந்து பரிசோதிக்கிறதுக்கு நெருப்பில் இறங்கி பரிசோதனை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லுவாங்க. அது வந்து ராஜா சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய அந்த அயோத்தியாவுடைய பஞ்சாயத்து தலைவர் அதை வந்து கோரிக்கையாக வைக்கிறார். ஏன்னா பஞ்சாயத்து தலைவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம், மாராலிட்டி, இம்மாரல் ஆக்டிவிட்டீஸு, இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறவங்க ராஜாக்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, இப்போ சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா கவுன்சிலர், நம்ம ஏரியாவில் 35 வார்டு 40 வார்டு எல்லா வார்டுலேயும் வந்து கவுன்சிலருங்க இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பஞ்சாயத்து தலைவர் தான் வந்து முடிவு பண்ணுவார் எந்த ஒரு விஷயமா தான். அது ராஜாவினுடைய பார்வைக்கு போகும், அவங்க வந்து முடிவெடுப்பாங்க. செங்கோல் வந்து எப்பவுமே அங்கே இருக்கும். அதுதான் வந்து அதை வந்து அது எதுனா ஒரு குறியீடு, இந்த மாதிரி நீ ஆட்சி செய்யணுன்றது அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக அந்த கோலை வைத்தார்கள். கோல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல் எடுத்தால் குரங்கு ஆடும் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஐதீகமாக சொல்லுவாங்க. என்ன சார், நீங்கள் வந்து கோல் எடுத்தால் குரங்கு ஆடும்னா நம்ம என்ன குரங்கா அப்படின்னு கேட்கலாம். ஒன்று அண்ணாமலை சொன்ன குரங்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுறாதீங்க. நான் சொல்ல வந்தது உதாரணம். ஏன்னா கோல் எடுத்தால் தான் குரங்கு ஆடுன்றது நம்ம சின்ன வயசில் இந்த தொப்பி குல்லா விற்கிறோம் கதையிலேருந்து நம்ம படிச்சிருப்போம். குரங்குக்கு குல்லா எடுத்துகிட்டு போயிடும், அந்த மாதிரி கதை. இதெல்லாம் சிறுவயது கதைகள். அதை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது ஏன் உதாரணமாக சொன்னாங்கன்னா, மனிதனாகப்பட்டவன் வந்து பார்த்திங்கன்னா குரங்குலேருந்து தான் நம்ம வந்திருக்கோம் பரிணாம வளர்ச்சியில். அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சிறு வயதுலேருந்து நம்ம பெற்றோர்கள் வந்து கோல் எடுப்பாங்க. கோல்னால் எனக்கெல்லாம் நல்லா பெரம்படி வாங்கியிருக்கேன் நான், புரியுதுங்களா? இப்போ இருக்கிற பசங்களாம் யாரும் பெரம்படி வாங்கியிருக்க மாட்டாங்க. அடித்தா உடனே திருப்பி அடிக்கிற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து ஆசான்கள், வாதியார்கள்லாம் வந்து செம்மையாக அடிப்பாங்க. பெரம்பு கிடையாது, அது தடி இது மாதிரி வச்சுருப்பாங்க, தடி மாதிரியே வச்சுருப்பாங்க. இப்போ போலீஸ் வச்சுருக்கிற இது மாதிரி அந்த பெரம்புன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு அடிப்பாங்க, பட்டையாக விழும்.
அந்த மாதிரிலாம் வந்து அடி உதைகள்லாம் வாங்கி, அதாவது செம்மைப்படுத்துறதுக்காக அந்த கோலை வந்து பெரியோர்கள், ஆசான்கள், மாதா பிதா குரு தெய்வமாக இருக்கவங்க அந்த கோலை பயன்படுத்துனாங்க. ஸோ இந்த மாதா பிதா குரு தெய்வம்ன்றதான் நம்ம பாரம்பரியம். அது பிரகாரம் வந்து செங்கோலை வைத்து தான் ஒரு குடும்பத்தை நடத்தினாங்க. பசங்களை வளர்ப்பதாக இருந்தாலும் சரி, கட்டுக்குள் கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல் வச்சுருப்பான், தடி. இது அரசன் வைத்திருக்க கோல் வந்து அரசு கோல், அதை அடிக்கிறதுக்காக கிடையாது, நெறிமுறையாக ஆட்சி செய்யணும் ஒரு சிம்பிளை குறிக்கிறது. ஆனால் வந்து இப்போ அந்த காலத்தில் ஊரில் வந்து பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து காவல் தெய்வம், எல்லை தெய்வம்னு இருக்குது ஒரு ஒரு ஊர்லேயும், பஞ்சாயத்து கிராமங்களில். அதெல்லாம் ஏன் குறியிட்டு வச்சாங்கன்னா, அந்த இதை சாமியை வழிபடுறவங்க வந்து அந்த வேலையை செய்வாங்க. என்னென்னா அவங்க ஒரு தடி வச்சுருப்பாங்க, காவல் காப்பாங்க ஊரை. நைட்டில் வந்து இந்த தீபம் ஏந்திக்கிட்டு வருவாங்க ஊர் சைடெலாம். நீங்கள் அந்த காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நான் சின்ன வயசில் இருக்கும்போது சின்னம்னு ஒரு ஊர் சைட்லலாம் காவல் காக்கிறவன் வருவான் நைட்டில். இப்போ இந்த சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா குர்காஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம். அவன் வந்து காவல் காக்கிறதுக்காக வந்து என்ன வச்சுருவான், தடி வச்சுருப்பான். அதே மாதிரி தான் அந்த காலத்தில் பஞ்சாயத்தில் வந்து கிராமத்தில் இன்னும் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் மேபி. எனக்கு தெரிஞ்சு 80s நான் பார்த்துருக்கேன் எங்கள் ஊர் சைடெலாம். சின்னம்னு ஒரு பக்கம் சுருளி போகிற வரலில் ஊர் காவல் காக்கிறதுக்குன்னே தடியை வச்சுக்கிட்டு அந்த கோலை வச்சுக்கிட்டு ஊர் சுற்றிகிட்டே வருவான். நாய் கூட வச்சுருப்பாங்க, காவல் காக்கிறவங்க வேட்டை நாய் வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பாரம்பரியமாக அந்த கோலுன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா, செம்மைப்படுத்துறதுக்காக, கட்டுப்படுத்துவதற்காக, வழிப்படுத்துவதற்காக அப்படின்றது ஒரு நெறிமுறையாக அடையாள சிம்பிளாக ஒரு அரசவையில் இருக்கக்கூடிய விஷயம். இது வந்து நம்ம சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லார்ட் மவுண்ட் பேட்டனே வந்து பவர் டிரான்ஸ்ஃபர், ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம ஆட்சியை இன்னொருத்தர்கிட்ட வந்து ஒப்படைக்கும் போது அந்த ஒரு அரசவையில் அதெல்லாம் கொடுப்பாங்க. அதுதான் பாரம்பரியம், நம்மளோட தேசத்தினோட பாரம்பரியம். நேற்று சொல்கிறாரு, அவர் பேட்டி கொடுத்தாரு நம்ம சௌத்ரி ஐயா அவர்கள், எம்பி. அவங்க சௌத்ரிகள் பாரம்பரியத்தில் போய் கேட்டு வர சொல்லுங்கள், அவங்க ஹிஸ்ட்ரியை முதல்ல படிக்க சொல்லுங்கள். சௌத்ரினா எப்படி ஆண்டாங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. சௌத்ரிகள்லாம் யார்? என்ன, அவங்க வந்து செங்கோலை வச்சு ஆட்சி செஞ்சவங்க தான். அந்த மாதிரி சமஸ்தானம் 540 சமஸ்தானத்தை பற்றி பேசுகிறாரு. அதெல்லாம் ஒருங்கிணைஞ்சு ராஜாக்கள் ஆட்சி போய் இன்றைக்கி வந்து அரசியல் சாசன அமைப்பு. அன்றைக்கே அரசியல் சாசன அமைப்பு இருந்ததுன்றது காஞ்சிபுரத்தில் கல்வெட்டுகளில் இருக்குது. பஞ்சாயத்து முறையை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அது ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவே இருக்குது. அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறவங்க இன்றைக்கி அந்த கல்வெட்டுகளை போய் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டை பற்றி. அரசாங்கம்னா என்ன, அரசவைனா என்ன, அரசு எப்படி செயல்படணும், அரசியல் சாசனம்னா என்னன்னு அதில் எழுதியிருக்காங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில். ஆகையினால இவங்களுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டே தெரியாது. இவங்கெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சௌத்ரி, யூபியில் இருக்க யாதவர்கள், சௌத்ரிங்களாம், அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்னு தெரியும் எங்களுக்கு. இன்னும் இதே ஆட்சி வந்து எங்கள் தாத்தா காலத்தில் பண்ணியிருக்காங்க. என்ன புரியுதுங்களா? இவங்கெல்லாம் பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி எல்லார் வீட்லேயும் துப்பாக்கி வச்சுருப்பாங்க, நாட்டு துப்பாக்கி. ஸோ ஆகையினால இவங்களுக்கு வந்து அந்த செங்கோலை பற்றி பேசுகிறது துளி அளவு கூட அருகதையற்றவர்கள். இது வந்து தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பவர் டிரான்ஸ்ஃபருக்காக லார்ட் மவுண்ட் பேட்டன் சஜஸ்ட் பண்ணுறாரு. இங்கே இருக்கக்கூடிய தஞ்சாவூர் ஆதீனங்கள் போகிறாங்க ஃப்ளைட்டில் போய், இதுதான் நடந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் ஒரு சில டேட்டாஸ் என்ன சொன்னால் அது மாதிரி நடக்கலை அப்படின்ற மாதிரி மீட்டிங்கில் ராஜகோபாலாச்சாரிக்கும் மவுண்ட் பேட்டன் இந்த பவர் டிரான்ஸ்ஃபர் எப்படின்றது எப்படி பண்ணணுன்றது பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், அதுக்கப்புறம் ஆதீனங்கள் வந்து செங்கோலை கொடுத்தார்கள். ஏன் இதே அப்போ இருந்த காங்கிரஸ் பரிவாரங்கள் எதிர்க்க வேண்டியது தானே, இவங்க தானே இருந்தாங்க அப்போ பவர் டிரான்ஸ்ஃபர் அப்போ செங்கோல் கொடுத்து. ஏன்னா அவன் வெள்ளைக்காரன் வந்து தெளிவாக இருந்தான், உங்கள் பாரம்பரியம் பிரகாரம் எப்படி பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதை நான் பண்ணிட்டு போகிறேன்னா. ஒவ்வொரு நாட்டுக்கும் வந்து காமன்வெல்த், எல்லா நாடுகளினுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், எப்படி பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான்னு பாருங்கள். அந்தந்த நாட்டு முறை பிரகாரம் அந்தந்த நாட்டில் எப்படி பாரம்பரியம், எப்படி பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, இப்போ வந்து ஒரு சில நாடுகளில் ஆலிவ் ஆயில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆலிவ் ஆயில், அந்த செடியினுடைய பிரான்ச்சை கையில் கொடுத்து, இப்போ நீங்கள் ராஜாவாக வரீங்கன்னா, நான் தான் ராஜாவாக இருந்தேன்னா ஆட்சி முறை வந்து உங்கள் கையில் கொடுப்பாங்க. அந்த செடியினுடைய அந்த
இலைகளை கொடுத்து, அந்த பிராண்ட் அந்த கிளைகளை கொடுத்து இப்படி தான் பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடங்களில் வந்து வேத புத்தகங்களை வச்சு, கிரீக்க நாடுகளில் இந்த மாதிரி புத்தகங்கள் இருக்குது, வேத புத்தகங்கள், அதை வச்சு அது மேலே அதை கொடுத்து இது பிரகாரம் ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய நாடுகளில் வெளிப்படையாக சொல்லணும்னா குரானை வைத்து தான் ஷரியத் சட்டம் பிரகாரம் ஆட்சி செய்ய வேண்டும். ஒரு சில நாடுகளில் அந்த அந்த ராஜா வந்து பவர் மாறும்போது இன்னொரு ராஜாவுக்கு எடுத்து கொடுப்பாரு. இது வந்து சிம்பாலிக். இப்போது ஒருத்தர் கிட்ட நீங்கள் வந்து இடம் விற்கிறீங்க, அப்போ பவர் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பவர் பண்ணுறீங்களா, அப்போ என்ன பண்ணுறீங்க, பத்திரத்தில் போய் பதிவு பண்ணுறீங்க. அங்கே அப்போ என்ன கொடுக்குறீங்க, மெட்டீரியலாக ஒரு கீயை கொடுக்கணும், அந்த வீட்டினோட சாவியை கொடுக்கணும். அது ஒரு சிம்பாலிக். இது நான் பேசிக்கான அடிப்படையான விஷயத்தை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாமர மக்களுக்கு. சாவியை கொடுப்பாங்க, சாவி இல்லாமல் வீட்டுக்குள்ளே போயிட முடியுமா? அடிப்படையான விஷயங்களே புரிஞ்சிக்காமல் இவங்களாம் எம்பி ஆகி இவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க? சௌத்ரி யாதவர்கள் துப்பாக்கியை தூக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க ஒரு காலம் வரைக்கும். ஆகையினால இவங்க வந்து இந்த செங்கோல் வந்து ஏதோ நம்ம பாரம்பரியத்திலே இல்லாத ஒன்று மாதிரியும், இவங்க ஏதோ சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் இது நடக்காத மாதிரியும் அதை எடுத்துகிட்டு போய் அலகாபாத் மியூசியத்தில் கொண்டு போய் வச்சிட்டாங்க. சரி, வச்சதும் வச்சுங்க, ஓகே, அதுவாக பரவாயில்ல. அரசியல் சாசனம், நீங்கள் நம்புகிற அரசியல் அந்த புக்கை வச்சு இப்படி காமிக்கிறீங்களா? அந்த புக்கை அது பிரகாரம் ஆட்சி பண்ணியிருக்கீங்களா? அம்பேத்கர் சொன்ன அரசியல் சாசன அமைப்பு பிரகாரம் ஆட்சிகள் நடந்திருக்கா? எவ்வளோ கொடுமைகள் நடந்திருக்கு. இன்றைக்கி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கோங்க. 1888 இன்றைக்கி இருக்கக்கூடிய வன்னியர் இனத்தவர்கள் அப்போ வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அப்போ வன்னியர்கள் கிடையாது, அவங்க வந்து பாலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இனத்தவர்கள். இன்றைக்கி வன்னியர்னு நீங்கள் சொல்கிறீங்க, சத்திரியர்கள் சொல்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஜாதி பாகுபாடுகள் எப்படின்னா மேல் ஜாதியார் புலால், அதாவது மாமிசம் உட்கொள்ளாதவர்கள் மேல் ஜாதியினர், மாமிசம் உட்கொள்ளக்கூடாது அதுக்கு கீழே இருக்கவங்க யார்? பிசி, எம்பிசி, ஓசி, இது இந்த மாதிரி கேட்டகரியில். இது என்ன அடிப்படையாக நீங்கள் வந்து சொல்கிறீங்கல்ல, இந்த அரசாங்கம் வந்து மாட்டுக்கறி சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, இது அடிப்படையில் தான் நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க. நீங்களே அப்படி தானே பிரித்து வச்சுருக்கீங்க. ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு பாடியிருக்கார் பாரதியார். மகாகவி பாரதியார்னு பட்டம் கொடுத்துருக்கீங்க அவருக்கு. நம்ம தேசத்தில் சுதந்திர போராட்டத்தை மகாத்மா காந்தி போன்றவர்கள் பட்டம் கொடுத்தார்கள். யாருக்கு? சுப்பிரமணிய பாரதியார். 4 ஃபாரின் லாங்குவேஜ் தெரியும், கிட்டத்தட்ட 8 மொழி, தேசிய மொழியில் இருக்கக்கூடிய 8 மொழி தெரியும் அவருக்கு, சுப்பிரமணிய பாரதியாருக்கு. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார்னு நீங்கள் அவரை சொல்லியிருக்கீங்க. அவரை பின்பற்றுறீங்களா? நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? நீங்கள் எப்படி யூபியில் வந்து செங்கோல் ஆட்சி நடத்துனாங்க அது சொல்லவா? நீங்கள் தண்டம் வச்சுருப்பாங்க அங்கெல்லாம், அந்த தண்டத்துக்கு அந்த ஜமீன் பரம்பரைக்கு கட்டுப்பட்டு ஆகணும். அரசியல் சாசனம் ஏற்றப்பட்ட இதே சௌத்ரி குடும்பத்தில் வந்து நடந்திருக்கு. என்னால் நிரூபிக்க முடியும். ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸை டீட்டெயிலாக இதை வந்து அதை பற்றி பர்டிகுலராக பேசணுன்னா, அந்த சௌத்ரி இனத்தவர்கள் எப்படி இருந்தாங்க, யாதவர்கள் எப்படி இருந்தாங்க, அந்த தண்டத்தை வச்சு தான் அவங்க ஜமீன் பரம்பரை நடத்தினாங்க. அரசியல் சாசனம் வந்தது பிற்பாடு இவர் என்ன பேசுகிறாரு? எம்பி அவருக்கு இதில் விஷயம்லாம் தெரியாது. அவங்க அப்பா அம்மா யார், அவங்க கொள்ளு தாத்தா யார், அதெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் பேசணும் செங்கோலை பற்றி. நீங்கள் செங்கோலே இல்லாதப்போ உங்கள் தண்டத்தை வச்சு போலீஸ்க்கே கண்ட்ரோல் இல்லாமல் நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கீங்க. போலீஸை உள்ளே நுழைய முடியாது நிறைய இடத்துல யூபியில் இவங்க இருந்த பீரியடில், தெரியுங்களா? மும்பையிலே ஒரு சில பகுதிகளில் சோட்டா காஷ்மீர்னு போட்டிருப்பாங்க, அங்கெல்லாம் உள்ளே நுழைய முடியாது. அப்போ அங்கே என்ன ஆட்சி நடக்குது? அரசியல் சாசன ஆட்சி நடக்குதா? யார் நடத்துகிறாங்க அந்த ஆட்சியை? ஒரே சமதர்மமாக காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ராகுல் காந்தி இப்படி கட்டாக்கட் டக்காட்டக்குன்னு சொல்லி அப்படி சொன்னார். 8 லட்சம் 1 லட்ச ரூபா வந்துடும்னு இப்படி காமிச்சு ஊரை ஏமாற்றிட்டு வந்தார். அதை நம்பி ஓட்டு போட்டாங்களே அந்த ஏமாந்த மக்கள். அவங்க வந்து எதை நம்பி போட்டாங்க? செங்கோலை நம்பி போட்டாங்களா, இல்லை இந்த நீங்கள் சொல்கிற அரசியல் சாசனம் பிரகாரம் நடந்துடுச்சு ஆட்சி உங்கள் ஆட்சி? இதே பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏன் ஜமீன் பரம்பரையில், அவங்க பரம்பரையில் பண்டிட் பரம்பரையில் நீங்கள் போய் காஷ்மீரில் ஹிஸ்டாரிக்கலாக ஃபேக்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மூதாதையர்கள்
ராஜா ஹரிசிங் இவங்கெல்லாம் இந்த இந்த லிங்க்கில் இருக்கவங்கலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஆட்சி பண்ணியிருந்தாங்க அங்கே போய் பாருங்கள். சும்மா ராகுல் காந்தி வந்து, அதாவது எனக்கு வந்து செம்ம கோவம் வருது இவங்களெல்லாம் பேசும்போது. இவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்றத முதல்ல வந்து அது ஒரு சிம்பிளாக வந்து அவர் கொண்டாந்தார். ஒரு பாரம்பரியம், ஒரு புது பில்டிங் கட்டியிருக்கு. புதுசாக வந்து நம்ம பிரிட்டிஷ் ராஜ்யத்தில் கட்டப்பட்ட பில்டிங்கை விட்டுட்டு புதுசாக ஒரு ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய நம்ம பாரம்பரிய பிரகாரம் நிறைய டெக்னிக்கலாக ஆர்கிடெக்சரல் பில்டிங் எக்ஸ்பர்ட்ஸை கன்சல்ட் பண்ணி நேச்சுரலாகவே அதில் லைட் எப்படி இருக்க முடியும். இப்போ பகல் நேரத்தில் இங்கே இருட்டாக இருக்குது, இங்கே சூரியன் இங்கே உட்புகாது. நம்ம க்ளோஸ்டு டோர் ஸ்டூடியோனால அப்படி தான் இருக்கணும். அதனால் நேச்சுரல் லைட்டில் இதில் கிடையாது. அங்கே வந்து நேச்சுரலாக எப்படி காற்று உள்ளே போகும், ஏசி இல்லாமல் காற்று உள்ளே போகும், லைட்டிங் எப்படி வரும் அப்படின்றத ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த புது பாராளுமன்றத்துக்கு ஒரு ஐதீகமாக அந்த எப்படி சொல்கிறது, அந்த பவர் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடந்ததோ புது பாராளுமன்றத்துக்கு ஒரு ஐதீகம். அதே மாதிரி எப்படி ஐதீகம் அப்போ பண்ணாங்களோ, பாரம்பரியமாக ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி ஒரு பவர் டிரான்ஸ்ஃபருக்காக அந்த செங்கோலை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவ்வளோதான். இது பவர் டிரான்ஸ்ஃபர் கிடையாது. பட்டு புது பாராளுமன்றம் போகிறதுனால அது வந்து கொடுத்தாரு அவர். அந்த ஒரு இதை என்ன சொல்கிறது, ஒரு சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம தேசத்தில் வந்து சென்டிமெண்ட்டை நிறைய பிலீவ் பண்ணுவாங்க. இங்கே மட்டும் இல்லை, பல நாடுகளில் சென்டிமெண்ட் பிலீவ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த சென்டிமெண்ட் பிரகாரம் தான் வந்து இன்றைக்கி வந்து நான் சொல்கிறேன், சோனியா காந்தி அம்மையாருக்கு வந்து ஒரு நாடில் வந்து நார்வேலே அது ஒரு ஊரில் அவங்களுக்கு வந்து இந்த சர்பட்டம் கொடுப்பாங்க. பிரிட்டிஷ் விக்டோரியா மகாராணி சர்பட்டம் வாங்கினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த சர்பட்டம் வாங்கிறதுக்கு இவங்க தான் ராயல் கேசிஎம்ஜின்னு சொல்லுவாங்க. நைட்ஹுட் ஆஃப் ராயல் நைட்ஹுட் அப்படின்னு கேசிஎம்ஜின்னு வரும். அது கேசிஎம்ஜின்னு சொல்லுவாங்க. அந்த பட்டம் போட்டுக்கலாம். உங்களுக்கு சர்பட்டம் அவங்க கொடுத்தாங்கன்னா, விக்டோரியா மகாராணி லண்டன்லேருந்து கொடுத்தாங்கன்னா உங்கள் பின்னாடி நீங்கள் கேசிஎம்ஜின்னு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேர்ல்டு வைடாக நீங்கள் வந்து ஓப்பன் விசா, உங்களுக்கு விசாவே தேவையில்லை. எந்த கண்ட்ரிக்கு வேணால் நீங்கள் எப்போ வேணால் என்ட்ரி ஆகலாம், எப்போ வேணால் வெளியில் வரலாம். அந்த மாதிரியான ஒரு பாஸ்போர்ட், யுனிக்கான விசா பாஸ்போர்ட் அதுன்னு சொல்லுவாங்க. அந்த சர்பட்டம் வாங்கணுக்கு அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ ஆகையினால அது எப்படி அவங்க வந்து அதே மாதிரி ஒரு அவார்டு இவங்களுக்கு சோனியா காந்தி அம்மையாருக்கு நீங்கள் அந்த டேட்டாவை பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ரொஃபைல் டேட்டாவை பார்த்தீங்கன்னா விக்கிபீடியாவில் தெரியும். அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க ஒரு நாளில். அப்போ வந்து ஒரு கோல் வச்சு தான் இவங்களை வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் அந்த கோல் இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டீங்களா? அவங்க பாரம்பரியம் அவங்க பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் கோல் வச்சு பண்ணதுனால நாங்கள் எங்கள் தேசத்தில் வந்து நாங்கள் இத்தாலிய தேசத்தில் எப்படி இருக்கோம், இல்லை இந்தியாவில் நான் இருக்கேன், நான் வந்து எம்பி எங்கே இல்லை எதிர்கட்சி தலைவராக இருக்கேன், அதனால் நான் வந்து இந்த கோல் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்க மாட்டேன் இப்போ அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இல்லை சார். இப்போ எதிர்கட்சிகள் பார்த்தீங்கன்னா செங்கோல் அப்படிங்கிறது மன்னராட்சியை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் அரசியல் நடக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், அரசியலுக்காக தான், பியூராக அரசியலுக்காக தான், திசை திருப்பும் அரசியல். இவங்க செய்கிற அக்கிரமங்கள்லாம் மறைக்கணும். இவங்க செய்கிற சுவிஸ் பேங்கில் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கோடி கோடியாக, அதெல்லாம் மறைக்கணும். இவங்க கொள்ளையடிக்கிறத மறைக்கணும். இவங்க செய்கிற மாஃபியா விஷயத்தை மறைக்கணும். இவங்க என்ன வேணால் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ 2G வழக்கில் ஸ்ட்ராங்காக கேஸ் இருக்குது, பட் இவங்களை அரெஸ்ட் பண்ண முடியாதுன்னு அவங்க வந்து தைரியமாக இருக்காங்க. நிறைய பேர் மேலே கேசஸ் இருக்குது. எதிர்க்கட்சியில் இந்தி கூட்டணியில் அனைத்து பேர் மேலேயும் வந்து கேசஸ் இருக்குது. இதே வந்து புட்டினோ இல்லைன்னா வந்து இந்த ரொடிக்ரோ அப்படின்னு சொல்லி பியூட்டிரோ ரொடிக்ரோ அப்படின்னு ஒருத்தர் ஆட்சி பண்ணார் ஃபிலிப்பீன்ஸில் 2017 22 வரைக்கும். அவரோட அந்த ஆட்சி பீரியடை நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, என்ன சொல்லுவீங்கன்னு பார்க்கலாம். அவர் சொல்லியிருக்காரு, என்ன நாட்டினுடைய சாமானிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, வெகுளியான சாமானிய இன்னசென்ட் பீப்புள் வந்து பாதிக்கப்படக்கூடாது, அதற்கு என்ன வேணால் நான் செய்வேன்னு சொல்கிறாரு. அதை எதிர்த்து எவன் வந்தாலும் வந்து அவனை சுட்டே தள்ளுவன்னு 6000 சில்லறதுக்கு பேர் மேலே மாஃபியாஸை அங்கே வந்து சுட்டே கொண்டுட்டாங்க. கேஸ் கிடையாது, எஃப்ஐஆர் கிடையாது, போலீஸ் ஆக்ஷன் கிடையாது. அந்த மாதிரி ஆட்சி நடக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்தியாவில்? மோடி வந்து ஏதோ அரசியல் சாசன அமைப்பு பிரகாரம் ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. அரசியல் சாசனம் தானே இன்றைக்கி வந்து தலை வணங்கி தானே போனார் அவர் பதவி. அந்த இப்போ இந்த பாராளுமன்ற சொற்பொழிவு அப்போ எம்பிக்களை கூப்பிட்டு வச்சு பாராளுமன்ற சொற்பொழிவு நடந்தது.
அப்போ வந்து மோடி என்ன பண்ணார், கான்ஸ்டியூஷன் புக் எடுத்து இது பண்ணிட்டு தானே போனார். உடனே ராகுல் காந்தி கிளைம் பண்ணிக்கிறார், நாங்கள் இப்படி பண்ணதுனால தான் அதை மதிக்கிறாரு, இன்றைக்கி உள்ள செங்கோலை வச்சு இது பண்ணியிருப்பாரு அப்படின்னு. இட்ஸ் சென்டிமெண்ட், அவ்வளோதான். ஆனால் வந்து ரூல் எப்படி நடக்குது, அரசியல் சாசன அமைப்பு பிரகாரம் தான் நடக்குது. நீங்கள் அரசியல் சாசன அமைப்புன்னு சொல்கிறீங்கள, எத்தனை முறை அரசியல் சாசனத்தை சின்ன பின்னா, அதாவது இந்த குரங்கு கையில் கிடைச்ச பூமாலை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 85 தடவை இவங்க வந்து மாற்றிருக்காங்க அரசியல் சாசனத்தில் உள்ள அமெண்ட்மெண்ட் போட்டு நாகாலாண்டில் எஸ்சி எஸ்டிக்கு எம்பிங்களுக்கு எம்எல்ஏங்களுக்கு கொடுக்க வேண்டிய கோட்டாவாக கொடுக்குறதில்ல. ஒரு தடவை ரத்து பண்ண வேண்டியது, மறுபடியும் 1970 பீரியடில் ரத்து பண்ணி 77 மறுபடியும் கொண்டு வர வேண்டியது. அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? நீங்களே ரத்து பண்ணுவீங்க, நீங்களே கொண்டு வருவீங்க உங்கள் அமெண்ட்மெண்ட்டில். அம்பேத்கர் என்ன சொன்னார், இது வந்து வரையறுக்கப்பட்ட நிலையான அரசியல் சாசன அமைப்பு கிடையாது, இன்றைக்கி இருக்கக்கூடிய பாப்புலேஷனுக்கு இப்படி தான் இருக்குது. நான் உலகளாவிய அளவில் வந்து ஸ்டடி பண்ணி, அவர் ராவுன்ற ஒருத்தரை வச்சு ஸ்டடி பண்ணாங்க அரசியல் சாசனம் அமைக்க பெறும்போது. உலகளாவிய அளவில் என்னென்ன கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்டத்தட்ட சரியாக ஒரு 10-15 நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் சென்று வந்திருக்கிறார். அந்த ஜிவி ராவோ அவர் ரிசர்ச் பண்ணி அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து அம்பேத்கர் கிட்ட கொடுத்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் கான்ஸ்டியூஷன் கமிட்டி இருந்தது. பிகே சால்வேன்றவர் வந்து மைனாரிட்டி, அதாவது ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு ஆளை போட்டிருந்தாங்க ஜாயின்ட் செக்ரட்டரி. சேர்மனாக இவர் இருந்தார் அம்பேத்கர். எல்லாம் கூடமாட சேர்ந்து தான் வேலை செஞ்சாங்க. அப்போ அவங்க பேர்லாம் எங்கே போச்சு? அம்பேத்கர் ஓகே, அவர் தான் சேர்மன், நல்லா தான் பண்ணார், இல்லைன்னா சொல்ல. அவர் கீழே கமிட்டியில் இருந்தவங்க பேரெல்லாம் நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா வந்து அவர் கொடுத்த ரிப்போர்ட் என்ன சொன்னதுன்னா, இன்றைக்கி கூட பாட புத்தகத்தில் 7ஆம் கிளாஸ்லேயும் 8ஆம் கிளாஸ்லேயும் வந்து சோஷியல் சயின்ஸில் ஒரு பகுதி இந்தியன் கான்ஸ்டியூஷன் பற்றி இருக்கும்போது அதில் வந்து தெளிவாக சொல்கிறாங்க, இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் எல்லா நாடுகளுடைய கலவையான ஒரு அரசியல் சாசன அமைப்பு தான் இந்தியாவோட அரசியல் சாசன அமைப்பு. செங்கோல்ன்றது எப்படி பாரம்பரியமாக எல்லாமே ஜமீன் பரம்பரையிலேருந்து செங்கோல் ஆட்சி முறை தான் நடந்திருக்கு இடையிலாம்.